கருப்பு கொண்டக்கடலை வச்சு ரொம்ப ஹெல்த்தியா இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சுண்டல் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கப் கருப்பு கொண்டக்கடலைய 7 to 8 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு பிரஷர் குக்கர்ல 4ல இருந்து 5 விசில் விட்டு வேக வச்சு தனியா எடுத்து வச்சிருக்கேன். சுண்டல் பொடி இப்போ நம்ம இதுக்கு பண்ணிக்கலாம். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 3 வரமிளகா எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பருப்பெல்லாம் கோல்டன் பிரவுன் ஆனதுக்கு அப்புறமா இதை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஃபைன் பவுடரா எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு இந்த சுண்டலுக்கான பொடி. ஒரு கடாயில 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோட கடுகு, கொஞ்சமா பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இதுல நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற கருப்பு கொண்டக்கடலை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இதுல நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க இது சுண்டல் பொடி 1ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் சுண்டல் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா இதுல 1/4 கப் துருவின கேரட் சேர்த்திருக்கேன். யூசுவலா நம்ம தேங்காய் சேர்த்துப்போம். இதுக்கு நான் கேரட் சேர்த்துட்டு இருக்கேன். எல்லாத்தையும் நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா டிஃபரெண்டான ஒரு கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் நம்மளுக்கு ரெடி. இந்த ரெசிபியோட டீடைல்டு டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். ஜெயஸ்ரீஸ் கிச்சன் வெப்சைட்லயும் இந்த ரெசிபி இருக்கு. Thank you so much for watching this video.